இப்போ ஓகேவா பாடுறா? மார்க்ல வா. இப்போ ஓகே, மைக் வேணா வச்சிரு. சரி, ரோல் பண்ணு. ரோலிங். வணக்கம், நான் ஷியா. 2 நாளைக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் ஆன வீடியோ கிளிப்ஸும் ஃபோட்டோஸும் நம்மளை ரொம்ப பயம்புத்திருக்குன்னே சொல்லலாம். அந்த வீடியோவில் ஒரு மர்ம நபர் ஒருத்தரை சித்திரவதை பண்ணுற மாதிரியும் ரொம்ப கொடூரமாக கொள்கிற மாதிரியும் காட்சி வெளியாயிருக்கு. இந்த வீடியோவில் சித்திரவதை செய்யப்பட்ட நபர் 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் யாரையும் அனுமதிக்காத காரணத்தினால தான் இப்போ நாம இங்கே இருக்கோம். இந்த கொலைகாரன் நேற்று முந்தின நாள் ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தான். அந்த ஃபோட்டோவில் இவனால் கொல்லப்பட்ட 12 பேரோட மொத்த ஃபோட்டோஸும் ஒன்றா கொலாஜ் பண்ணியிருந்தது. அதில் கடைசி 3 பாக்ஸ் மட்டும் எம்டியாக கொஸ்டின் மார்க் கூட இருந்தது. ஸோ இதில் இருந்து இந்த கொலைகள் தொடரும் என தெரியுது. போலீஸ் இந்த கொலைகாரனை பற்றி கண்டுபிடிச்சிருக்க விஷயங்கள் என்னன்னா, இதுவரைக்கும் கொல்லப்பட்ட எல்லாரையும் இன்ஜெக்ஷன், சர்ஜிக்கல் நைஃப்ஸ் வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கொல்லப்பட்ட விக்டம்ஸ்க்கு ரெஸ்டாரியல், டைசிஃபார்ம் போன்ற ட்ரக்ஸும் கொடுத்துருக்கான். எல்லாத்துக்கும் மேலே இவன் கொலை பண்ணுறதுல ஒரு ஸ்டைலே கிரியேட் பண்ணியிருக்கான். இவன் கொலை பண்ணுற விக்டம்ஸ்க்கு இவனே போஸ்ட் கார்டு ரெடி பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்க்கு அனுப்புவான். அவங்கள எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணுறாங்கிறதையும் அந்த பாடி இருக்கிற பிளேஸையும் அந்த போஸ்ட் லெட்டர்லேயே இன்ஃபார்ம் பண்ணிடுவான். அது மட்டும் இல்லாமல் அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் கூடவே பின் பண்ணி அனுப்பிடுவான். இது எல்லாத்த விடையும் ஒரு அதிர்ச்சியான விஷயம், இவன் கொலை பண்ண விக்டம்ஸ் எல்லாரையும் உயிரோட வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது, இவனுடைய கொலைகள் தொடரும். பிகாஸ் he is a heartless shit. கிடைக்கும். யாராவது எப்போ பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணனே வந்துடுவாங்க. யார் வேணும்? ஓ, சரக்கா? சரி, உள்ள யாரும் பார்த்துக்கூடாது. உள்ள சீக்கிரம் மச்சா, சரக்கு வந்துருக்குறா. என்ன பிராண்டு? சீக்கிரம் சொல்லி ஆர்வம் தாங்கல. யாரா நீ?
ஏய் ஏன்டா கட்டி படிச்சிருக்க? யாரா நீ? ஏய் மச்சான் ஏச்சுக்கோடா. ஏய் ஏச்சுக்கோடா என்னாச்சு? ஒன்றும் இல்லை, டயசி ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் they will be all right. ஏய் மச்சான் ஏச்சுக்கோடா. ஏய் வின்டர். ஏய் சஞ்சீவ். Be quiet. ஓகே, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? உன் கூட விளையாட தான் வந்துச்சு. ஏய் என்னடா சொல்ற? என்ன விளையாடுறா இது? நிஜமா சொல்கிறேன், உன் கூட விளையாட தான் வந்துச்சு. ஏஜே ஸ்மார்ட். ஏன் இன்ஸ்டா ஐடி? ஆமா ரைட். இவனுக்கு எப்படி தெரியும்? So please get into the game. என்ன பண்ற நீ? சும்மா அந்த லைட்டா அந்த கழுத்துல கீரல். விளையாட. சரி விளையாட. என்ன வேணும் உனக்கு? ஏன் கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்க? பணம் ஏதாச்சும் வேணுமா? ஏய் என்னடா சிரிக்கிற நீ? ஷோ ஐயோ சொல்லு விளையாடலாம். என்ன பண்ணும்? அதான் சொன்னேன்னு உன் கூட விளையாடணும். சரி என்ன விளையாடணும் சொல்லு. இதைத்தான் நீ முன்னாடி கேட்டிருக்கணும். ட்ரூத் ஆர் டை. நான் உன்னை சில கொஸ்டின்ஸ் கேட்பேன், ஓகேவா? அதுக்கு உண்மையே சொல்லு, இல்லை சுத்துரு. பை த வே அஜய் ஸ்மார்ட், நீ இந்த கேமுக்கு விளையாட வரியா வரலையா இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி சாய்ஸ். அதையும் மீறி நீ வரமாட்டேன்னு சொன்னாலோ இல்லை சத்தம் போட்டாலோ இல்லை என்ன ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாலோ தட்ஸ் குட். அவன் செத்துட்ட அப்புறம் நீங்கள் மட்டும் என்ன பண்ண போறீங்க? ஸோ உங்களையும் டேக் யூ டைம் ஏஜ். ஆனால் உன் நண்பனுக்கு நான் ஒதுக்குற டைம் 10 செகண்ட். ஓகே நான் வரேன். இப்போதான் ஏஜ் நீ நிஜமாவே ஸ்மார்ட். சரி கேட்கறதுக்கு உண்மையாக சொன்னா எங்களை விட்டுருவல? விட்டு மட்டும் பாரு. ஓகே லெட்ஸ் ப்ளே த கேம் ஏஜே. நீ நிறைய பார்த்துருப்ப ஏஜே. ஸோ உனக்கு இந்த கேள்வி ஈஸி தான். உன் காதலி உடம்பில் எத்தனை மச்சம் இருக்கிறது? வாட் யூ மீன்? ஐ மீன் த மோல். மச்சம் எத்தனை இருக்கு? ஏய் லூசாடா நீ, எனக்கு அதெல்லாம் தெரியாதா? ஏஜே ஒன்று மறந்துட்டேன். இது ட்ரூத் ஆர் டை. ஒன்று உண்மையை சொல்லு, இல்லை செத்துரு. ஏய் நபரை சொல்லு அதெல்லாம். ஸோ உனக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லிடு. சொல்லு, உன் காதலி உடம்பில் எத்தனை மச்சம் இருக்கிறது? இந்த வாட்டி நீ கோஆப்ரேட் பண்ணல, நான் உன் ஃப்ரெண்டு ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னாதான் போடுவேன். இல்லை கழுத்துல. இரு. இப்போ சொல்லு. சரி உதடுக்கீழ, தோள்பட்டையில், அப்புறம் ஏய் போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கு. நான் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கேன். அதானே கேட்டது சொல்லிட்டல, இப்போயாச்சும் எங்களை விட்டுரு. ஏய் இப்போ தான் கேமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. யூ ஆர் மோர் டு சி. சரி இப்போ சொல்லு, நீ யாரு? பார்க்க நல்ல மாதிரி இருக்க, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? ஏஜே, எவ்ரி குட் பர்சன் இன் த வேர்ல்ட் இஸ் ஈக்குவலி ஈவில் ஒன். லைக்வைஸ் மீ டூ. இங்கே எல்லாருமே முகமடி போட்டு தான் இருக்காங்க ஏஜே. அரசியல்வாதி, போலீஸ்காரன், தியாகி, தேச துரோகி, பிஸ்னஸ் மேன், கடவுள் பேரை சொல்லி ஏமாத்திர சில எல்லாருமே முகமடி போட்டு தான் இருக்காங்க. ஆனால் சில பேர் அந்த முகமடி நல்ல விஷயத்துக்காகவும் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக எங்களை பிடிச்சி வச்சிருக்கியா? அதை விடுப்பா, பசிக்குது, போய் சாப்பிடணும். டேய் சு டேய் சஞ்சீவ் ஏஞ்சுக்கோடா. டேய் வின்டன் ஏஞ்சுக்கோடா. டேய் ஏஞ்சுக்கோங்கடா. டேய் ஏஞ்சடா சஞ்சீவ். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஃபுல்லாக ஃபாரின் பிராண்ட் தான் போல. ஹே கோக், பேட் ஃபார் ஹெல்த் மச்சான், பார்த்து. என்னடா ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்கீங்க, தண்ணி கூட இல்லை. எல்லாமே இம்போர்ட்டட் தான் போல. வரான் பாரு யோகி பாபு மூஞ்சி. உங்ககிட்டலாம் அடி வாங்கிட்டு
என்னடா பண்ற? உன் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசலான்னு இருக்கேன் ஏஜே. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோஸ். ஐயோ பாத்ரா அக்கறை நான் இவ்வளோ ஸ்மூத்தாலாம் யாருமே ஹேண்டில் பண்ணதில்லை. பேக் டு த கான்வர்சேஷன். Why should we waste your golden time? உன்னோட 60 லட்சத்துக்கான அடுத்த கேள்வி இதோ. ஐயோ யார் தானே நீ? ஏன்டா இப்படி எங்களை டார்ச்சர் பண்ற? என்ன பிராங்க் ஷோவா? எந்த வீட்டு சொல்ற நீ? கேட்டுட்டு இருக்கல, சொல்றா சொல்றா. இதெல்லாம் பார்த்தா உனக்கு பிராங்க் பண்ற மாதிரி இருக்கா? சரி அப்ப பிராங்கே பண்ணலாம் வரியா? வேணாம் பிராங்க் என்னன்னா விளையாட்டு பையன் நினைச்சியா? வலிக்குதா? நீ பிராங்க் ஷோவான்னு கேட்டதுக்காக மட்டும் உன்னை குத்தல. அடுத்த கேள்விக்கு நீ உண்மையை மட்டுமே சொல்லணுன்றதுக்காகவும் தான் உன்னை குத்திருக்க. டைரக்டா விஷயத்துக்கு வரேன் ஏஜே. உனக்கு ஒரு அக்கா இருக்காங்கல்ல? ஆமா. இப்பதான் கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமாண்டா. அவங்க கூட ஒரே இடத்துல தான் இருக்காங்கல்ல? ஆமாண்டா. ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லக்கூடாது, செம்ம ஃபிகரே அவங்க. நான் 98 மார்க் போடுவேன் 100க்கு. சொல்லு. நீயா இருந்தா எவ்வளவு மார்க் போடுவேச்சு உன் அக்காக்கு? என்ன சொன்ன நீ? சாவச்சிரோன்னு ஒண்ணு. பயந்துட்ட. ஐயோ என்ன பார்த்தா பாவமா இல்லையாடா? இதே இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன கேட்ட நீ சும்மா இருப்பியா? கேட்ட கேள்விக்கு பதில். உன் நாக்குல நரம்பு இருக்கா இல்லையாடா? என்ன ஜென்மம் நீ எல்லாம்? இயற்கையுடைய தவறான படைப்பு நான். எங்க அக்கா இருக்க அழகு குணத்துக்கு அவங்களுக்கு நான் 100 மார்க் போடுவேன்டா. பிராவோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜி. நீ மறுபடியும் ஸ்மார்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. ஏஜே ஸ்மார்ட். ஐ திங்க் இந்த பேரை வச்சுதான் நிறைய கேர்ள்ஸ் சிட்டிங் ஆன் யூ, ரைட்? நல்ல குணம் தான் எல்லா பொண்ணுங்களும் தானா வந்து பேசுறேன். நல்ல குணமா? ஜோக்ஸ் அப்பார்ட். நீ ரொம்ப நேரமா கேட்டிருந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறேனா இப்போ. அதாவது உங்களை என்ன பண்ண போறேன்றதானே உன் டவுட்டு. நான் என்னதான் மெடிசன் படிச்சிருந்தாலும் எனக்குள்ள கலையார்வம் கொஞ்சம் ஜாஸ்தி. என்னோட ப்ரீவியஸ் ஆர்ட் ஒர்க் பத்தி கேட்குறியா?
டேய் என்னடா உயிரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்க? எங்களை அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டல, விட்டுருவல, எங்களை விட்டுருவலடா, சொல்லுடா, எங்களை விட்டுருவல, சொல்லுடா. இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கேன்? அண்ட் திஸ் இஸ் யுவர் தேர்ட் கொஸ்டின். நான் யார் ஏமாத்தல இதுல? சொல்றா. 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 சொல்லு. 15. கம் அகைன். நாங்க 3 பேர் சேர்ந்து ஒரு 14-15 பொண்ணுங்கள. ஏஜே, I don't care about the money mongering girls. Such a... இதுல எத்தனை நல்ல பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க, மைண்டை மாற்றி ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஒரு 3-4 தான். 3-4 தான். நான் ஏமாத்தல. உனக்கு யாராவது தெரிஞ்சவங்களா? உன் அக்கா தங்கச்சியா இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஏஜே, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏமாத்துற பொண்ணுங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன் அவங்கெல்லாம் என் அக்கா தங்கச்சியாக இருந்தால் தான் கேட்கணுமா? மற்ற பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சியாக தான் பார்க்கணுன்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் உங்கள் அம்மா சொல்லி தரலையா? வயசான பாட்டியாக இருந்தாலும் சரி, வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி, 8 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களோட அங்கங்கள் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியும்ல. உன் கேர்ள் ஃப்ரெண்டு அக்காவை பற்றிலாம் யாராவது தப்பாக பேசினா கோவப்படுவேன். இதே அடுத்தவங்க கேர்ள் ஃப்ரெண்டு அக்காவை பார்த்தா சூப்பர் ஃபிகர்னு கமெண்ட் பண்ணுவேன். பொண்ணுங்களை சதையா மட்டும் பார்க்குற சில ஜென்மங்க இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் திஸ் இஸ் நாட் அ இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. புரியுது, நாங்கள் பண்ணது தப்பு தான். ஆனால் நீ சொல்கிற லெவலுக்கு ஒன்றும் நாங்கள் தப்பு பண்ணிடல. அந்தளவுக்கு நாங்கள் சீப்பும் இல்லை. தப்பு இல்லைனடா. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். இது நான் பப்ஜியா? அதோட இம்பேக்ட் அப்பார் எல்லாமே இங்கே ஹை லெவல் தான். இப்போ கூட உங்களோட இன்ட்ரெஸ்டடாக வந்த அந்த 10 பொண்ணுங்களுக்காக நான் பேசல. நீங்கள் நம்ப வச்சு ஏமாத்தின அந்த யாரோ 4 பொண்ணுங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். மைக்கா 1 hour இருக்குன்னு சொன்னான். நான் சொன்ன 1 hour முடிய போகுது. ஒருத்தருக்கு என்ன பேச்சு கொடுப்போம். நீ எப்படி எங்களை என்ன பண்ணுறோன்னு தெரியும். ஏன் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சியா இருந்தது ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும். சரி, நான் உன்னை ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லி உன்னை விட்டுறேன். இந்த உலகத்திலேயே 3 எழுத்து கொண்ட சிறந்த ஒரு வார்த்தையை சொல்லு, உன்னை விட்டுறேன். உனக்கு 5 செகண்ட் தான் டைம். நட்பு, காதல், பாசம், காசு. ஐயோ 2 பத்தியா? அம்மாடா, அம்மா. உனக்கு ஒரு குட்டி பையன், இன்னொரு அம்மா, அதாவது அவங்களோட அம்மாவை பற்றி ஒரு கதை சொல்கிறேன், கேட்குறியா? இல்லை கேளு. அம்மா மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிற கடவுள். அந்த பையனுக்கும் அவங்க அம்மா தான் கடவுள். அந்த பையனுக்கு அப்போ ஒரு 10 வயசு இருக்கு. அவங்க அம்மானா என்னன்னு முழுசாக உணர்ந்த காலம். அம்மா தான் எல்லாமே. எல்லாருக்கும் அப்படி தானே. இவன் த குரோ அண்ட் ஸ்பேரோ லவ்ஸ் தர் மதர் இல்லையா? அவனுக்கு அப்பா இல்லை, அந்த பையனுக்கு அம்மா கொஞ்சம் என்கரேஜ். அதனாலேயோ என்னவோ வெளியாளுங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அந்த அம்மா அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கல. அந்த குட்டி பையனை வளர்க்கணுன்றதுலே குறியாக இருந்தாங்க. அதான தாயோட குணம் இல்லை? அப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த குட்டி பையனுக்கு 10வது வயசு வருது. அவனுக்கு பிறந்த நாள். அந்த அம்மா என்றைக்குமே பார்க்காத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த பையன்தான் உலகம் இல்லையா? அவனுக்கு பிறந்த நாள். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அதை சொல்ல முடியல. அவ்வளோ. அவனை அன்றைக்கி அவங்க பீச்சுக்கு கூப்பிட்டு போய் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து, உனக்கு என்னடா வேணும் ராசா அப்படின்னு அவனுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட வச்சு டயர்டாக நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்தாங்க. 2 பேரும் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நாள் சந்தோஷமாக போச்சுன்ற சந்தோஷத்தோடு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம். என்னடா யாரா இந்த நேரத்தில் அப்படின்ட்டு அவங்க அம்மா எழுந்து கதவை திறக்கிறாங்க. யாரோ 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பையன் பார்த்தா இந்த 3 பேர் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கே அப்படின்னு யோசிச்சாங்க. பீச்சில் நம்ம அம்மாவை ஃபாலோ பண்ணாங்களே ஒரு மாதிரி, அந்த 3 பேர் அப்படின்ட்டு எழுந்து அந்த பையன் போகிறான். அதுக்குள்ளே அந்த 3 பேர் அவங்க அம்மா கையை பிடிச்சி ஏதோ
ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை தடுக்க அந்த பையன் போகிறான். ஆனால் அந்த பையனையும் தலையில், குட்டி பையனை தலையில் அடிச்சிட்டாங்க. அந்த பையன் கீழே விழுந்துட்டான். ஒரு நர்ஸ் அவனை எழுப்பும்போது அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்தான். அந்த நர்ஸு அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் அவனை ஒரு இறக்கத்தோடு பார்த்தாங்க. என்னடா இது, எதுக்கு எல்லாம் நம்மளை இறக்கமாக பார்க்குறாங்கன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் அந்த நர்ஸ் அவனை அங்கேருந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நிறைய பேர் அப்படி மேலே போர்வை போத்திக்கிட்டு லைனாக படுத்துக்கிட்டு இருந்தாங்க. மார்ச்சுரி அது. அங்கே அந்த நர்ஸு ஒரு போர்வை வேலைக்கு அவனை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. சதஞ்ச முகத்தோட அவங்க அம்மா அங்க படுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா செத்துட்டாங்க. அந்த பையனுக்கு ஊட்டி விட்ட அவங்க அம்மா கை உடஞ்சு போயிருந்தது. அவனுக்கு பால் ஊட்டின அவங்க அம்மா நெஞ்சு கீரலா இருந்தது. அவன் சாஞ்சி படுத்த அவங்க அம்மா மடி வெட்டுப்பட்டு இருந்தது. அந்த பையனை அவங்க அம்மா தூக்கிட்டு நடந்த பாதம்லாம் புண்ணா இருக்கு. அவங்க அம்மா பாலா கொடுத்த ரத்தம்லாம் அவங்க உடம்பெல்லாம் ஃபுல்லா காஞ்சி போயிருந்து. பை த வே, அது என் அம்மா. எங்க அம்மா அப்படி பண்ண 3 பேரும் 2 வருஷத்துல பிளான் பண்ணி போட்டேன்டா. அப்படி பண்ற எல்லாரையும் போட்டேன்டா, உங்களையும் போட வேண்டாம். அடிக்க வேண்டியதானடா. ஊசி போட்டா மச்சான், இல்லனா வந்தோம். அவரு அடி சீக்கிரம் அவரா ஏச்சி போறானே சீக்கிரம்டா. ஏய் மச்சான் சஞ்சீவ் மச்சான் நீ பாத்து போ. ஏய் வாடா. இன்னிங்க ஒரு கேடா. சாவுடா. போறா மச்சான். ஏய் வலிக்குதுடா. போறா மச்சான். ஊசியா போறற. இனிமே நீ ஊசியே போட கூடாதுடா. குத்ரா மச்சான் வயித்துல. சாவுடா மச்சான் குத்ரா. சாவுடா. போறா மச்சான். எதிரா மச்சான் மூஞ்சி மேலே போடா. சாவுடா. இவங்கிட்ட பாடி வானடா. ஊசி மட்டும்லாம் செத்தடா நீ. குத்ரா மச்சான் செத்துற. பெறா ஊசிய முஞ்சா குத்ரா பாப்போம். அம்மா தான்டா. அதுக்கு போய் இவ்வளவு சீனப்பட்ட. பெங்களூர்லேயே இருந்துக்கலாம்ப்பா. என்ன வெயில். ஒரு 1 வீக் ஒர்க் டென்ஷன் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கலாம். பாரு லெட்ரு வந்திருக்கு. இதை விட எடுக்காமல் ஊரை சுற்ற போயிட்டுருக்கான். இவெல்லாம் என் தம்பின்னு சொல்கிறதுக்கே
Mr. Anbarasan family informing that your son Mr. Ajay had been kidnapped and killed. Postmortem report. What the? Organs are donated. Phone எடுப்பா. ஹலோ ஹலோ அப்பா. அப்பா அஜய். தம்பி போஸ்ட்மார்ட்டம். என்னடா சொல்ற? ஒன்றும் புரியலடா. அப்பா அஜய் யாரோ கிட்னாப் பண்ணி கொன்னுட்டாங்கப்பா. லெட்டர் வந்திருக்கு. இது வரைக்கும் கொலை பண்ணிட்டு இருந்த சைக்கோ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னு தெரிஞ்ச நிலையில் இப்போ அடுத்த 3 பேரோட சடலம் முகப்பேரில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இறந்தவங்க பேர் என்னன்னா அஜய் அன்பரசன், வின்டன், சஞ்சீவ். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம காவல்துறை அந்த கொலையாளியை கைது செஞ்சுட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் அவன் கொலை பண்ண எல்லாருமே நம்ம 18 வயசோ இல்லை 20 வயசு கீழே இருக்கவங்களே தான் அவன் குறி வச்சிருக்கான். ஸோ வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு அப்பா கிடச்சிட்டானா? பை த வே, ஏன் இந்த கொலைகள்னு தெரியணுமா? அவனை கேட்காதீங்க, அவனுக்கு தெரியாது. என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐம் த கில்லர். ஐம் ஜஸ்ட் கில்லிங் த ரேபிஸ்ட் அண்ட் பொண்ணுங்களை ஏமாத்துறேன். ரேப்பிங் அப்போ உங்களுக்கு என்ன ஒரு இன்பமோ சந்தோஷமோ கிடைக்குதோ அதே இன்பமும் சந்தோஷமும் உங்களை மாதிரி ஆளுங்களை கொல்லும் போது எனக்கு கிடைக்கும். அண்ட் இப்போதான் நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க. யூ ஹேவ் மோர் டு ஃபைண்ட். இன்னும் நிறைய இருக்கு. இந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம் கொண்டுட்டே தான் இருப்பேன். இந்த கொலைகள் தொடரும் இன் மை ஸ்டைல். பிகாஸ் ஐம் அ ஹார்ட்லெஸ் ஷிட்.